மேஷராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். மேஷராசி சித்திரை மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம், அதாவது விசுவாவசு வருடம் முடிந்து பராபவ வருடம், தமிழ் வருடம் பராபவ வருடத்துடைய முதல் மாதம் சித்திரை மாதம் மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா தமிழ் வருடம் விசுவாவசு வருடம் முடிந்து பராபவ வருடம், அதாவது தமிழ் வருடம் மொத்தம் 60 ஆண்டுகள். இந்த 60 ஆண்டுக்கும் ஒரு பேர் இருக்கு. இந்த விசுவாவசு வருடம் முடிந்து பராபவ வருடம் தொடைய முதல் மாதம் சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதங்கிறது சூரியன் உச்சமாக கூடிய மாதம். ஏன் அப்படின்னா சூரியன் மேசராசியில உச்சமாவாரு, மேசராசியில சூரியன் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய காலம். இந்த சித்திரை மாதம் 7ஆம் நாள் அட்சய திருதியை. அட்சய திருதியை அப்படின்னா பெருகும் அந்த நாள். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல் செய்தாலும் அது பல மடங்காக பெருகும் அப்படிங்கிறது தான் அதோடைய விளக்கம். ஏன் அப்படின்னா உடல்காரகன் சந்திரன், உயிர்காரகன் சூரியன், ரெண்டு பேரும் உச்சமாக இருக்கக்கூடிய காலம். மேஷராசியில சூரிய உச்சம், ரிஷப ராசியில சந்திர உச்சம். ரெண்டு ராஜ கிரகங்களும், தாய் தந்தைன்னு சொல்லக்கூடிய ரெண்டு ராஜ கிரகங்களும் உச்சமாக இருக்கக்கூடிய காலம். எந்த ஒரு செயல் செய்தாலும் அது நமக்கு வெற்றியில் கொடுக்கும், அது நமக்கு நன்மையை செய்யும், பல மடங்காக பெருகும். அதனாலதான் இன்னைக்கு தங்கம் வாங்குறது, தங்கம் மட்டும் இல்ல, நீங்க செய்யக்கூடிய ஒரு புது கணக்கு தொடங்கலாம், வியாபாரம், பிசினஸ் எது வேணாலும் தொடங்கலாம், அது எல்லாமே பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது தான் அதோடைய அட்சய திருதியுடைய விளக்கம். சூரியனும் சந்திரனும் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய காலம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் 17ஆம் நாள் நரசிம்மர் ஜெயந்தி. நரசிம்மர் ஜெயந்தி அப்படிங்கிறது நரசிம்மருடைய அவதார தினம். அன்றைய தினம் நரசிம்மரை வழிபாடு செய்ய வேண்டும். நரசிம்மர் வழிபாடு என்பது மிக முக்கியமான வழிபாடு. ஏன் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நம்ம சுத்தி இருக்கக்கூடிய தீய சக்திகள்லாம் விலகும். அதாவது பிளாக் மேஜிக், அமானுஷ்யங்களால், பேய் பிசாசு, இந்த மாதிரியான அமானுஷ்யங்களால் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனைகளும், கண் திருஷ்டியிலிருந்து அனைத்து விதமான நெகட்டிவும் நம்ம விட்டு விலகும் நரசிம்மர் வழிபாடுங்கிறது. இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. சித்திரை மாதம் 17ஆம் நாள் நரசிம்மர் ஜெயந்தி. அன்றைய தினம் நரசிம்மர் வழிபாடு செய்வது சிறப்பு. சித்திரை மாதம் 18ஆம் நாள் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி அன்று அனைத்து கோயில்களிலும் விசேஷங்கள் நடக்கும். அவரவர் குலதெய்வ வழிபாடு செய்வதும், அதே போல சித்திரகுப்த பூஜை. நம்மளுடைய விதி கணக்கெல்லாம் பிரம்மா நியமிச்ச ஒரு ஆளு யமதர்மனுக்காக நம்மளுடைய விதி கணக்கு, கர்ம கணக்கெல்லாம் எழுதி கொடுக்கக்கூடிய ஆள். அப்ப பாத்தீங்கன்னா சித்திரகுப்த பூஜை செய்வதற்கும் அனைத்து விதமான பூஜை செய்வதற்கும் மிக அற்புதமான நாள். ஏன் அப்படின்னா இந்த சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய பௌர்ணமி சித்திர பௌர்ணமி ஆக மிக அற்புதமான காலம், தெய்வ வழிபாட்டுக்கு சிறந்த காலம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அக்னி நட்சத்திர காலத்துல பாத்தீங்கன்னா வீடு மனை கொள்றதோ, வீடு கட்டுறதோ, அதே போல கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல்கால் வைக்கிறதோ, ஒட்டு கொட்டுறதோ, இந்த மாதிரி வீடு சம்பந்தமான எந்த வேலைகளும் செய்யக்கூடாது. தோட்டம் துறவு, கும்பாபிஷேகம் வரைக்கும் செய்யக்கூடாது இந்த அக்னி நட்சத்திர காலங்கள்ல. அப்ப சித்திரை மாசம் 22ஆம் தேதிக்கு பிறகு சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரை மாசத்திலே மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் செவ்வாய். உங்க ராசிக்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் தான் 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். எது வரைக்கும் இந்த மாசம் கடைசி வரைக்கும், சித்திரை மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துல தான் சஞ்சரிக்கிறார். அப்ப விரயங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சுப விரயங்கள் தான். ஏன் அப்படின்னா ஏற்கனவே விரயத்துல சனி சஞ்சரிக்கிறார். அதாவது பாத்தீங்கன்னா 7.5 சனியாக விரய சனியாக சஞ்சரிக்கிறார். அப்ப செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு செலவுகள் வரும். அதை சுப செலவை மாற்ற வேண்டிதான். நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, திருமணம், சுபகாரியங்கள், இந்த மாதிரியான சுப செலவுகளாக மாற்றிக்க வேண்டியதான். இல்லைன்னா வேற தண்ட செலவு, கர்ம செலவு ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது தான் சிறப்பு. அப்ப பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் உங்க ராசிநாதன் விரயத்துல சஞ்சரிப்பது உங்களுக்கு விரயத்தை, பயணங்கள், நிறைய வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள், வெளிநாடு சம்பந்தமான பாஸ்போர்ட், விசா கிடைக்கிறது, வெளிநாடு தொலைதூர பயணங்கள் முயற்சி எல்லாமே வெற்றி கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும். அதே நேரத்தில் 8ஆம் இடத்து அதிபதி 12ல மறைகிறார்னா, ஒரு மறைவு சாணாதிபதி மற்றொரு மறைவு சாணத்துல மறைஞ்சுன்னா விபரீத ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். எதிர்பாராத நன்மையும் செய்யும்.
முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்வது மேஷராசிக்காரர்களுக்கு யோகத்தை செய்யும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். இந்த 2க்கும் 7க்கும் உடையவர் யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசியிலே செஞ்சிருக்கிறார். பொதுவா ராசியில சுக்கிரன் செஞ்சரிப்பது யோகம், நன்மை, சுபகாரியங்கள் அனைத்தும் கைகூடும். அதாவது பாத்தீங்கன்னா திருமணம், குழந்தை பேரு, அனைத்து விதமான சுபகாரியங்கள், சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலம். அதாவது பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதி அவர் தான். கூட்டு தொழில வெற்றி, நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். 6ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருவார். வாக்கு, தனம், குடும்பம், வருமான ஸ்தானத்துல 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி என்பது யோகம். அப்ப பொருளாதார சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீரும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். உங்களுடைய நீண்ட நாள் வராத தொகைலாம் வந்து சேரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா எந்த தடை இருந்தாலும் அனைத்தும் நீங்கும். பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி, வருமானம் பெருகும். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்ததிபதி 2ல செஞ்சிருக்கிறாருன்னா வாழ்க்கை துணை வழியாக ஒரு வருமானம், வாழ்க்கை துணை வழியாக நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. கூட்டு தொழில வருமானம் பெருகக்கூடிய அமைப்பும் மிக அற்புதமாக இருக்கிறது. இந்த மாதம் சுக்கிரன் மிக அற்புதமாக செஞ்சிருக்கிறார். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து எல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய், எதிரி, ஒம்பு, வழக்கு, கடன், உத்தியோக ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். இந்த புதன் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல நீச்ச கதியில செஞ்சிருக்கிறார். அதாவது நீச்சம், புதன் வந்து மீன ராசியில நீச்சம் அடைகிறார். பொதுவா 3ஆம் இடத்து அதிபதி 12ல நீச்சம் ஆகிறார்னா எடுத்த காரியங்கள்ல உங்களுக்கு வந்து தடை, தாமதம், இழுபறி இருக்கும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் 3ஆம் இடம். அடுத்ததா பாத்தீங்கன்னா 3ஆம் இடங்கிறது இளைய சகோதரம். இளைய சகோதரருக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. இந்த ஒப்பந்தம், கையெழுத்து, ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த இதுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். 6ஆம் இடத்து அதிபதி 12ல இருக்கிறது நன்மை. ஒரு மறைவு சாணாதிபதி மற்றொரு மறைவு சாணத்துல இருந்தா விபரீத ராஜயோகம், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், அந்த மாதிரி அமைப்புல வந்துடும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியிலே சஞ்சரிக்க போகிறார். இது ஒரு நன்மையான அமைப்பு. ராசிநாதன் அதாவது ராசியில 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி சஞ்சரிக்கிறாருன்னா எடுத்த காரியத்துல வெற்றி, தைரியம், வீரியம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தம், கையெழுத்துலாம் கிடைக்கும். ஆனா 6ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான் ராசியில செஞ்சிருக்கிறாருன்னா ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும். தோல், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் உங்க ராசியில இந்த மாசம் ஃபுல்லா உச்சகதியில செஞ்சிருக்கிறார். 5ம் 9ம் மிஞ்சும் பொருள்தர்னு சொல்லுவாங்க. அற்புதமான பலன். அதாவது 5ஆம் இடத்து அதிபதி ராசியில உச்சமாகி சஞ்சரிக்கிறாருன்னா உங்களுக்கு அரசியல்ல வெற்றி, அரசு சம்பந்தமான முயற்சி அனைத்தும் வெற்றி, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும், தந்தை வழி அனுகூலங்கள் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு புகழ் உச்சத்துக்கே செல்லக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன் நடக்கும். ஆனாலும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களாலையும் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். இந்த மாசம் டாப்னா சூரியன் உங்க ராசியில உச்சமாகிறது தான். அரசியல் சம்பந்தமான மாபெரும் வெற்றி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய மாதம். முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்வது இந்த மாதம் மேஷராசியை பொறுத்தவரைக்கும் சித்திரை மாதம் யோககரமான மாதமாக மாறுவதற்கு மிகச்சிறப்பான வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாடு. மற்றபடி அனைத்து சுபகாரியம் நடக்கக்கூடிய மாதம். அதே மாதிரி சுக்கிரன் 2ல சஞ்சரிக்கிறதுனால அமோகமான பொருளாதார சம்பந்தமான தடைகள்லாம் நீங்கி வருமானம் பெறக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு புகழ், மேக்சிமம் புகழ், அதாவது இதுதான் அதிகமான பலன். ஏன்னா உச்சமகதியில செஞ்சிருக்கிறார் இல்லையா. புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.